ரோமோ தமிழ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பாண்டியன் ஸ்டோர் சீரியல்ல அடுத்து என்னெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கு அதை பத்தி தான் டீட்டெயிலா பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதை லைட்டா பாத்துடலாம். ராஜி கண்ணனை மாதிரியே ஒரு ஆளை பார்த்துட்டு பிடிக்கிறதுக்காக கார்ல இருந்து இறங்கி ஓடுவாங்கல்ல, லாஸ்ட்ல அது கண்ணன் இல்ல வேற ஒரு ஆள் தான். கதிர் ராஜியை சமாதானம் பண்றாரு. ஏன் ராஜி இவ்வளவு டென்ஷன் ஆற, அதான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம்ல, கண்டிப்பா அந்த கண்ணை மாட்டிப்பான், நீ டென்ஷன் ஆகாம வான்னு சொல்லிட்டு கூட்டு போறாரு. அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா, தங்கமயிலோட அப்பா அம்மா 2 பேரும் பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. எதுக்காகனா தங்கமயிலுக்கு தாலி பிரிச்சு கொடுக்குற ஃபங்க்ஷன் நடத்தணும்ன்றாங்க. அதை கேட்ட பாண்டியனும் நல்ல விஷயம் தாங்க, உடனே பண்ணிடலாம், அப்படியே ராஜியும் மீனாவையும் சேர்த்து 3 பேருக்கு ஒரே நாள்ல நடத்தலான்றாரு. அதை கேட்ட பாக்கியத்துக்கு கடுப்பாகுது. 3 பேருக்கு ஒரே நாள்ல நடத்தினா நல்லாவாங்க இருக்கும், அது இல்லாம மயிலுக்கு இந்த ஃபங்க்ஷனை எடுத்து நடத்துறதுக்கு அப்பா அம்மா நாங்க இருக்கோம், அவங்க 2 பேருக்கு யாரு இருக்கான்ற மாதிரி நக்கலா பேசுறாங்க. அதை கேட்ட கோமதிக்கும் பாண்டியனுக்கு செம கடுப்பாகுது. என்னங்க நீங்க ராஜிக்கும் மீனாக்கும் யாரும் இல்லாத மாதிரி பேசிட்டு இருக்கீங்க, அவங்க 2 பேருக்கு நாங்க இருக்கோம், அப்பா அம்மா ஸ்தானத்துல இருந்து நாங்க எல்லா விஷயத்தையும் எடுத்து நடத்துவோம் சொல்லிட்டு கோவப்படுறாங்க. கடைசியா 3 பேருக்கு ஒரே நாள்ல ஃபங்க்ஷன் நடத்தலாம்னு சொல்லிட்டு முடிவாகுது. அதுக்கப்புறம் நடக்குதுன்னா, இந்த ஃபங்க்ஷனுக்காக குழலி பாண்டியன் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வந்தவங்க வழக்கம் போல எல்லாருமே வம்புழுக்கிறது, நக்கலா குத்தி காட்டுறது, இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. கடைசியா தான் ஒரு முக்கியமான சம்பவம் நடக்குது. அது என்னன்னா, அரசி வெளியே தனியா நின்றுட்டு இருப்பாங்க. இதை கவனிச்ச குமார் என்ன பண்றாரு, அரசிக்கு சைகை காட்டுறாரு. சாப்பிட்டியான்னு கேட்பாரு. அதுக்கப்புறம் அரசியை பார்த்து பயங்கரமா வெக்கப்படுறாரு. எப்படியாவது அரசி கூட ஒரு பழக்கத்தை உண்டாக்கின்னு நினைக்கிறாரு. ஆனா இதை ராஜி கவனிச்சுறாங்க. ராஜி என்ன பண்றாங்க, நேரா குமார்ட்ட சண்டைக்கு வந்துடுறாங்க. டே எங்க வீட்டு பொண்ணை பார்த்து என்னடா சிக்னல் கட்டுறேன்னு சொல்லிட்டு சண்டைக்கு வந்துடுறாங்க. குமாரும் கொஞ்சம் திமிராதான் பேசுவாரு. நான் என்ன பண்ண உனக்கு என்னடின்னு கேட்கிறாரு. இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி சண்டை போட்டுட்டு இருக்காங்க. அந்த சத்தத்தை கேட்டு முத்துவேலும் வெளியே வராது. அதோட தான் இன்னைக்கு சீரியலை முடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் நடக்கும்னா, முத்துவேல் ராஜியை பார்த்து உனக்கு என்ன இங்க வேலை, ஏன் இப்படி கத்திட்டு இருக்கேன்னு கேட்பாரு. ராஜியும் குமாரை போட்டு விட போறாங்க. உங்க வீட்டு பையன் தேவலாம எங்க வீட்டு பொண்ணை பார்த்து சிக்னல் காட்டிட்டு இருக்கான், என்ன எங்க குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு எதுவும் புதுசா ஐடியா பண்றீங்களா, ஒழுங்கா உங்க பையனை அடக்கி வச்சுக்கோங்கன்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணிட்டு போவாங்க. முத்துவேலும் குமாரை கண்டிப்பாரு. என்னடா இதெல்லாம், அவ சொல்ற மாதிரி எதுவும் ஐடியால இருக்கியா என்ன, இங்க பாரு பழி வாங்குறேன்னு சொல்லிட்டு எதுவும் முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்காத, அதுக்கப்புறம் அவனை கொன்னே போடுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. ராஜியும் போய் அரசியை எச்சரிக்கை பண்ணுவாங்க. இங்க பாரு அரசி, எங்க அண்ணனை மட்டும் நம்பாத, அவன் நல்லவனே கிடையாது, எக்கானத்து கொண்டு அவனை நம்பிடாதன்ற மாதிரி எச்சரிக்கை பண்ணுவாங்க. இதை தவிர வேற என்ன நடக்க வாய்ப்பு இருக்குன்னா, தங்கமயிலோட நகையெல்லாம் கவரிங் நகைன்ற உண்மை வெளியே வரலாங்க. ஆமாங்க, தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பா எல்லா நகையும் வெளியே எடுப்பாங்க. குழலி வேற வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்க எதுவும் நகையை பார்த்துட்டு, என்ன மயிலோட நகையெல்லாம் முன்ன இருந்ததோட ரொம்ப கருத்து இருக்கு, உண்மையிலே இதெல்லாம் தங்க நகையான்ற மாதிரி சந்தேகமா கேள்வி எழுப்புவாங்க. அது அப்படியே பெருசாகி கடைசியில் இதெல்லாம் கவரிங் நகைன்ற உண்மை வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா பாக்கியம் தான் பக்கத்தில் இருக்காங்களே, ஏதாவது பண்ணி அந்த பிரச்சனையை சமாளிக்கவும் வாய்ப்பு இருக்கு. என்ன நடக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க, மறக்காம கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா ஒரு லைக்கை தட்டுங்க. நம்ம சேனல் ப்ரோமோ தமிழ் ரிவ்யூஸ் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், ப்ளீஸ் கை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உடனே கொண்டு சேல் அப்டேட் கொடுத்துட்டே இருக்கேன். பை கைஸ்.